திமுக தலைவர் ஸ்டாலினை வாயை மூடு, இல்லையெனில் நாக்கு துண்டாக்கப்படும் என எச்சரித்த முன்னாள் எம்பியின் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. நாமக்கலில் இன்று பாஜகவின் அணிப்பிரிவு மாநாடு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதற்கு முன்னதாக அண்மையில் திமுகவிலிருந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்பி கே.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை குறித்து இழிவாக பேசியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை கண்டிக்க வேண்டும், இல்லையெனில் அயோக்கியன் ஸ்டாலின் என்பதை பட்டியலிடுவேன், அராஜகவாதி ஸ்டாலின் என்பதை பட்டியலிடுவேன், வாயை மூடு, இல்லையெனில் உன் நாக்கு துண்டாக்கப்படும், ஜாக்கிரதை, ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதல்வராக முடியாது, நீ ஒரு பொய்யன் என்பதை வெளிப்படுத்துவேன் என ஆவேசமாக பேசினார். கே.பி. ராமலிங்கத்தின் பேச்சை கேட்ட பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன